ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விலங்குகள் உலகம் இது ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கிட்டாலே போதும் என்ன கான்செப்ட்னு தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து என்னென்னா முண்டந்துறை புலிகள் காப்பகம் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா மனிதன் வந்து என்னென்னா முதல்ல வந்துட்டு இருப்பிடமாக இருந்தது எது அப்படின்னா வந்து காடு தான். காட்டில் தான் வந்துட்டு மனிதன் வந்து வாழ்ந்தான். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு என்னென்னா எல்லா இடத்துலையும் வந்துட்டு பரவி இப்போ வந்துட்டு கிராமம் நகரம்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு அவனோட வாழ்க்கைன்னு பார்க்கும்போது காட்டில் தான் தொடங்குச்சு. அதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து முண்டந்துறை புலிகள் காப்பகத்தை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த முண்டந்துறை புலிகள் காப்பகம் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டுடைய 2வது பெரிய புலிகள் காப்பகமாக இது வந்து கருதப்படுது. இதனுடைய சதுர கிலோமீட்டர்னு பார்க்கும்போதுட்டு 895 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டதாக வந்துட்டு இந்த முண்டந்துறை புலிகள் காப்பகம் இருக்குது. யானைகள், ஆசிய யானைகள், ஆப்பிரிக்க யானைகள்லாம் வந்துட்டு இங்கே வந்துட்டு காணப்படுது யானை வகைகளில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகில் வந்துட்டு 2 வகையான யானைகள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆசிய யானைகளும் ஆப்பிரிக்க யானைகளும். ஆசிய யானைகள் அப்படின்னு பார்க்கும்போதுட்டு ஆண் யானைக்கு வந்துட்டு தந்தம் இருக்கும், பெண் யானைக்கு தந்தம் இருக்காது. ஆப்பிரிக்க யானைகள் அப்படின்னு பார்க்கும்போது 2 பேத்துக்குமே வந்து என்ன தந்தம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன உயரத்துலேயே எல்லாம் வந்துட்டு சின்ன சின்ன வேறுபாடுகள் வந்து காணப்படும் அப்படிங்கிறாங்க. யானைகள் அப்படின்னாலே வந்துட்டு எப்போவுமே வந்து கூட்டமாக தான் வந்துட்டு வாழும். அதுலேயும் வந்துட்டு என்ன அதுக்கு வந்து தலைமை தாங்கக்கூடியது யார் அப்படின்னா வந்து பெண் யானை தான் வந்து தலைமை தாங்கும். இதுகளோட உணவு முறை அப்படின்னு பார்க்கும்போதுட்டு ஒரு நாளைக்கு மட்டுமே வந்துட்டு 250 கிலோ அளவுக்கு வந்துட்டு புல்லை சாப்பிடும் இந்த யானைகள். தண்ணி குடிக்கிறதுன்னு பார்க்கும்போது 65 லிட்டர் வரைக்கும் வந்து தண்ணி குடிக்கக்கூடியதாக வந்துட்டு இது இருக்கும் அப்படிங்கிறாங்க. யானை அப்படின்னு பார்க்கும்போதுட்டு அதனோட தன்மைன்னு பார்க்கும்போதுட்டு நினைவாற்றல் வந்துட்டு அதிகமாக இருக்கும், பாசம் மிகுந்த விலங்காக வந்துட்டு இது வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் வந்துட்டு அது வந்து கண் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கனால கண் பார்வை வந்துட்டு குறைவானதாக வந்து இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட கேட்கும் ஆற்றல் அப்புறம் மோப்ப சக்தி இது 2மே வந்து என்னன்னா மிகுதியாக இருக்கும். யானைகள்னு வந்து திடீர்னு வந்து நம்மளை தாக்காது. அதை நம்ம ஏதாவது வந்து குறுக்கிட்டு ஏதாவது பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் வந்து மனிதர்களை தாக்கும், இல்லைன்னா தாக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பார்க்கும்போதுட்டு வந்து என்ன தமிழ்நாட்டில் வந்துட்டு வனவிலங்கு வனக்கல்லூரி வந்துட்டு அமைஞ்சிருக்க இடம் தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. எங்கன்னா கோவை மாவட்டத்தில் வந்து மேட்டுப்பாளையம் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு வனக்கல்லூரி வந்து அமைஞ்சிருக்கு தமிழ்நாட்டில்னு பார்க்கும்போதுட்டு. அடுத்து கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் வந்துட்டு பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி, அடுத்து வந்து எம்எஸ்சி ஃபாரஸ்ட்ரின்னு சொல்லிட்டு 2 படிப்புகளுமே இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இளநிலை வனவியல், முதுநிலை வனவியல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கரடியை பற்றி கொடுத்துருக்காங்க. கரடிங்கிறது பார்க்கும்போதுட்டு ஒரு அனைத்துண்ணி. இது வந்து என்னென்னா பழம், தேன் இந்த மாதிரி வந்துட்டு ஏதாவது கிடச்சிச்சாலும் அதை சாப்பிடும். அதே போல் வந்து உதிர்ந்து போன மலர்கள்லாம் கிடக்குல, அதை கனிகள் அப்புறம் புற்றீசல் வந்துட்டு அது வந்து சாப்பிடும். அதுவும் இல்லாமல் வந்துன்னா கரையான் வந்து அதுக்கு வந்துட்டு ரொம்பவுமே பிடிச்ச ஒரு உணவாக வந்துட்டு கருதி சாப்பிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கரடி அப்படின்னு பார்க்கும்போதுட்டு அதனுடைய வெயிட் எடை தான் வந்து சொல்லியிருக்காங்க. 160 கிலோ வந்து எடை கொண்டதாக வந்துட்டு இந்த கரடி இருக்கும். அதே போல் வந்துட்டு இது வந்துட்டு தேனீக்கள்லாம் வந்துட்டு தேனீக்கூட்டை வந்துட்டு களைச்சி விட்டு அதை வந்துட்டு எடுத்து சாப்பிடும். தேனீகள் அதை கடிக்க முடியாது, ஏன்னா வந்துட்டு அதில் வந்துட்டு முடி நிறையா இருக்கனால அதுகளால் உள்ளே போய் வெளில வந்து கடிக்க முடியாது. அதனால் வந்துட்டு அது வந்துட்டு தேனீக்கள்லாம் வந்துட்டு பிடிச்சி சாப்பிடுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து புலின்னு பார்க்கும்போதுட்டு இது வந்து என்னென்னா மனிதர்களை வந்து தாக்குறது இல்லை. எப்போ மட்டும் வேட்டையாடும் அப்படின்னு பார்க்கும்போதுட்டு இரவில் மட்டும்தான் வந்து என்ன வேட்டையாடக்கூடிய விலங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு என்ன தனித்து வாழும் இயல்புடையதாக வந்து இருக்கும். புலிக்கு வந்துட்டு இவ்வளோ எல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கும், அதுக்குள்ளே தான் அது வாழும். அதே போல் வந்துட்டு இது வந்துட்டு கருவுற்ற புலி வந்துட்டு 90 நாள் வந்துட்டு இது பண்ணி 2 to 3 குட்டிகளை வந்து ஈனும். 90 நாள் வந்துட்டு கருவுற்று இருந்து 2 to 3 குட்டிகளை ஈனும். அதை வளர்க்குறதுக்கு எத்தனை வருடங்கள் ஆகும்னா 2 வருடங்கள் ஆகும். 2 வருடம் தாங்கூடவே வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டுன்னா அதை வந்து தனியாக பிரித்து விட்டு அதுக்கான எல்லைகளை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துரும். இப்படி வந்து என்னன்னா ஒவ்வொன்றுமே வந்து என்ன தனித்தனியாக வாழக்கூடிய விலங்கு. அடுத்து புலி தான் வந்து ஒரு காட்டோடைய வந்து வளத்தை குறிக்கும் குறியீடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், புலி தான் வந்துட்டு காட்டை குறிக்கக்கூடிய ஒரு குறியீடாக வந்து இருக்கும். அதே போல் வந்துட்டு இது வந்து உணவை வந்து வேட்டையாடினதுக்கப்புறம் வந்துட்டு வேறு விலங்குகளெல்லாம் வந்துட்டு வேட்டையாடாது. ஒரு உணவு வேட்டையாடி சாப்பிட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் வேறு உணவெல்லாம் வந்துட்டு சாப்பிடாது. அதனால் இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா பண்புள்ள விலங்கு அப்படி சொல்லுவாங்க அப்படி சொல்லியிருக்காங்க. காட்டுக்கு அரசன் அப்படின்னு சொல்லி யாரை சொல்லுவாங்க அப்படின்னா வந்து சிங்கத்தை சொல்லுவாங்க. சிங்கம்னு பார்க்கும்போதுட்டு இதுலேயும் வந்து என்ன ஆசிய சிங்கம், ஆப்பிரிக்க சிங்கம்னு யானையை போலவே வந்துட்டு சிங்கத்துலேயே வந்து 2 டைப் இருக்குது. குஜராத்தில் நம்ம இந்தியாவில்னு பார்க்கும்போது குஜராத் மாநிலத்தில் கிர் சரணாலயத்தில் வந்துட்டு சிங்கம் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நீளம், உயரம்,
பருமன், எடை, பலம், வேட்டையாடும் திறன் இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு என்ன சிறுத்தையை விட வந்து புலி சிறந்ததாக வந்து இருக்குது. அப்போ புலியவே வந்து காட்டுக்கு அரசன் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில அறிஞர்கள்லாம் சொல்கிறாங்க. ஆனால் வந்துட்டு இப்போதைக்கு ரீசெண்டாக வந்துட்டுன்னா சிங்கம் தான் வந்துட்டு என்ன காட்டுக்கு அரசனாக வந்துட்டு இருக்குது. அடுத்து வந்துட்டு மான்கள் வகைகளை கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் வந்துட்டு ஒரு 3 டைப்பான மான் இருக்குது. சருகு மான், மிலா மான், அடுத்து வெளிமான் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப் மான் இருக்குது. அதில் வந்து நம் நாட்டுடைய புள்ளி மான்கள் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அழகாக இருக்கும் அப்படி சொல்லி வந்துட்டு இங்கே சொல்லி முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 1 மார்க்கு. ஆசிய யானைகளில் ஆண் மற்றும் பெண் யானைகளில் வந்து வேறுபடுத்துறது எது அப்படின்னு பார்க்கும்போது தந்தம் தான் வந்து வேறுபடுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்துட்டு ஆண் யானைக்கு வந்துட்டு தந்தம் இருக்கும், பெண் யானைக்கு வந்துட்டு தந்தம் இருக்காது. அதே ஆப்பிரிக்க யானைகளில் 2 யானைகளுக்குமே தந்தம் இருக்கும். அடுத்து தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம்னு பார்க்கும்போது முண்டந்துறையில் வந்துட்டு அமைஞ்சிருக்கு. காட்டாறு அப்படிங்கிறத பிரித்தோம் அப்படின்னா வந்து காடு கூட்டல் ஆறுன்னு கிடைக்கும். அனைத்துண்ணி அப்படிங்கிறத வந்துட்டு பிரித்தா அனைத்து கூட்டல் உண்ணிங்கிறது, நேரம் கூட்டல் ஆகிங்கிறத வந்து சேர்த்தோன்னா நேரம் ஆகிங்கிறதும், வேட்டை கூட்டல் ஆடிய அப்படிங்கிறது வந்துட்டு சேர்க்கும்போது இது வேட்டையாடிய அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கோடிட்டை மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னென்னா காட்டோட வளத்தை குறிக்கக்கூடிய குறியீடாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து புலியை தான் பார்த்தோம். அதுதான் வந்துட்டு ஆன்சர். அடுத்து வந்துன்னா யானை கூட்டத்துக்கு வந்துட்டு யார் தலைமை தாங்குவாங்கன்னா பெண் யானை தான் தலைமை தாங்கும். கரடிகளை தேனீக்களிடமிருந்து காப்பது எது அப்படின்னா வந்து அதனுடைய ரோமம் தான் அதை வந்து காப்பாற்றுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.